யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த படத்தை வந்து பார்க்க வேண்டியது. ஏன்னா அடிக்ஷன் பற்றி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அடிக்ஷன் வந்து கேமிங் அடிக்ஷன் வந்து அது ஒரு லிமிட் வரைக்கும் தான் இருக்கணும். கேமிங் வந்து இட் இஸ் ஒன்லி அன் என்டர்டெயின்மெண்ட்டு. அது அடிக்ஷனாக மாறும்போது அதனால் வர கான்சிக்வன்சஸ் வந்து டைரக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஆன் த ஹோல் மூவி வந்து நல்லா வந்து இருக்குது. ஆக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்குது. இல்லை லேக்னு வந்து எனக்கு தெரியல. மை பர்சனல் ஒப்பீனியன் மூவி இஸ் வெரி குட். ரெண்டுமே நல்லா இருக்கு சார். ரெண்டுமே நல்லா இருக்கு. பிடிச்ச சீனு கிடையாது. ஆன் த ஹோல் இட்ஸ் அ கண்டென்ட்டு. அந்த கண்டென்ட்டை நல்லா எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. எல்லா சீன்ஸும் நல்லா வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு டைரக்டர். ஓகே, டீம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பெஸ்ட் விஷஸ் டு தி டீம். இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து வந்தால் நல்லாயிருக்கும். யங்ஸ்டர்ஸ் கண்டிப்பாக பார்க்கணும். ஆன்லைன் கேமிங் தான். ஆன்லைன் கேமிங் இப்போ யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக அதை இப்போ இருக்க ட்ரெண்டில் அவங்க எடுத்திருக்காங்க. ஸோ குழந்தைங்க தான் முக்கியமாக பார்க்கணும். ஃபேமிலியோட வந்து பார்க்குற படம் தான். நட்டி சார் நல்லா நடிச்சிருந்தாரு. இப்போ புதுசாக முகங்கள்ன்றனால வில்லன் நல்லா நடிச்சிருந்தாங்க. ஸோ நம்ம பார்க்கலாம், படம் பார்க்கலாம். பேன் பண்ணணும்லாம் அது என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஆன்லைன் ரம்மி தானே, அதனால நிறைய பேர் சாகுறாங்க. ஸோ அதுக்காக அவங்க வந்து இப்படி யூஸ் பண்ணக்கூடாதுன்றத மறைமுகமா அவங்க வந்து தெளிவாக காட்டியிருக்காங்க. பிடிச்ச சீன் எனக்கு கிளைமேக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கிளைமேக்ஸ் பிடிச்சிருந்துச்சு. ஆமாம் ஆமாம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. நட்டி சாரோட போர்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப விறுவிறுப்பாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் மட்டும் லைட்டாக லாகி இருக்கிற மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஆஃப் நல்லா இருந்துச்சு. டோட்டலாக சூப்பராக. ஆன்லைன் கேம் அடிக்ஷன் ஒருத்தங்களை எவ்வளோ தூரம் வரை கொண்டு போகும், கொலை பண்ணுற அளவு கொண்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. ஒரு மென்டல் டிஸார்டர் மாதிரி அதுவும் ஒரு அடிக்ஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. நல்லா இருக்குமா ப்ராப்ளம் நல்லா பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஆஃப் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா விறுவிறுப்பாக போகுது. சீட் கார்னரில் வச்சு பார்க்குற மாதிரி. எல்லாருமே கதை தான் முக்கியமாக. ஆப்வியஸ்லி நட்டி சார், இவங்க நிஷாந்த் ரூசோ அவங்க பண்ணியிருக்காங்க. அவங்க ரொம்ப சிறப்பாக பண்ணி அவங்களோட கேரக்டர் கண்டிப்பாக யாராக இருந்தாலும் பண்ணியிருக்க முடியாது. அதேமாதிரி RSR ரவி அவரும் பயங்கரமாக பண்ணியிருந்தாரு. எல்லாருமே இந்த 3 பேர் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அவங்கவுங்க பாட்டு வந்து எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. பெஸ்ட்டு சீன் வந்துட்டு எனக்கு நட்டி சாரோட இன்வெஸ்டிகேஷன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் கிளைமேக்ஸில் ஃபுல்லாமே நல்லா இருந்துச்சு எல்லாமே. இல்லை, எனக்கு அந்த வில்லனோட ஆக்ட் பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த 2 விஷயம் பற்றி சொல்லியிருந்தாங்க. அந்த டிசீஸ் அப்புறம் வந்துட்டு அந்த கேமிங் பற்றி சொல்லியிருந்தாங்க. ரெண்டுமே கொஞ்சம் டச்சிங்காக இருந்துச்சு. ஸோ நல்லா இருந்துச்சு மூவி. எல்லாரோட ஆக்டிங்குமே நல்லா இருந்துச்சு. நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸ்க்ரீன் பிளே நல்லா இருந்துச்சு. ரெண்டுமே லேக் இல்லை, நல்லாவே இருந்துச்சு. ஃபுல்லாகவே படம் ஃபுல்லாகவே சூப்பராக இருந்துச்சு. கேமிங் பற்றி எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தான். ஆக்சுவலாக எல்லாருக்கும் தெரியும், பட் எல்லாருமே அதை யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த படத்து மூலியமா சொன்னது நல்ல விஷயம் நான் நினைக்கிறேன். இருந்துச்சு. அதான் ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. அந்த வில்லனோட ஆக்டிங் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு.